வணக்கம், இது வன்னி தமிழ் புரோ. நான் உங்கள் மயூரன். இன்றைய காணொலியில யாழ்ப்பாணம் நல்லூர் கோயிலின் வரலாறும் சப்புரத்தினுடைய வரலாறுமாக இந்த காணொலி அமைய இருக்கிறது. இந்த காணொலிக்குள்ள போறதுக்கு முதல்ல மறக்காம இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப காணொலிக்கு போவோம். இலங்கையின் வடபகுதியில் தமிழர்களின் ராசதானியாகவும் 12ஆம் நூற்றாண்டு தொடக்கம் 17ஆம் நூற்றாண்டு முற்பகுதி வரை யாழ்ப்பாண இராச்சியத்தின் தலைநகராகும் விளங்கும் இடம் நல்லூராகும். இந்த ஆலயம் 13ஆம் நூற்றாண்டில் யாழ்ப்பாண இராச்சியத்தை ஆட்சி செய்த ஆரிய சக்கரவர்த்திகள் வம்சத்தின் முதலாவது அரசனான கலிங்க மகனால் கட்டுவிக்கப்பட்டதாக யாழ்ப்பாண வைபக மாலையில் கூறப்பட்டுள்ளது. எனினும் 15ஆம் நூற்றாண்டில் யாழ்ப்பாணத்தை கைப்பற்றி 17 ஆண்டுகள் ஆட்சி செய்த சிங்கள அரசின் பிரதிநிதிகள் பிற்காலத்தில் ஸ்ரீ சங்கபோதி 7ஆம் புவனேவபாகு என்ற பெயர் கொண்டு அழைக்கப்பட்ட கோட்டை அரசனான ஸ்ரீ சண்முக பெருமாள் என்பவரால் இக்கோவில் கட்டப்பட்டதாகவும் வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன. யாழ்ப்பாண அரசின் இறுதி காலத்தில் நல்லூரில் இருந்த மிக பெரிய கோவில் இது என போர்த்துகேயர்களுடைய குறிப்புகளிலிருந்து அறிந்து கொள்ள முடிகின்றது. யாழ்ப்பாண மன்னனாகிய ஆரிய சக்கரவர்த்திகளின் அரண்மனையை ஒட்டிய பகுதியில் பழைய கோவில் இருந்ததாகவும் வரலாறுகள் கூறுகின்றது. நல்லூர் கந்தசாமி கோயிலை ரகுநாத மாப்பான முதலியார் வம்சத்தினரே பரம்பரையாக நிர்வகித்து வருகின்றனர். மாப்பான முதலியார் பரம்பரையினால் இக்கோவிலில் நித்திய நைமித்தியங்கள் பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. இலங்கையில் உள்ள கோவில்களும் நேரம் தவறாமல் நித்திய நைமித்திய பூஜைகள் நடைபெறுவதில் நல்லூர் கந்தசாமி கோயில் மற்ற கோவில்களுக்கு முன்னோடியாக விளங்குகின்றது. இதன் வருடாந்த மகோற்சவம் ஆடி அமாவாசையில் இருந்து 6ஆம் நாள் கொடியேறி 25 நாட்கள் நடைபெறுகின்றது. அத்துடன் ஐப்பசி மாதத்தில் கந்தசஷ்டி, சூரன்போர், இயம சங்காரம், கார்த்திகை திருவிழா, கற்பூர திருவிழா, தைப்பூசம், சித்திரை வருட பிறப்பு என பல விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. மேலும் யாழ்ப்பாணத்தில் 6 கால பூஜைகள் நடைபெறும் ஒரே ஒரு ஆலயம் நல்லூர் என்பது சுட்டிக்காட்டப்படத்தக்கது. யாழ்ப்பாணத்தின் மாவட்டபுரத்தில் உள்ள மாவட்டபுரம் கந்தனை அபிடேக கந்தன் என்றும், செல்வச்சந்நிதி முருகனை அன்னதான கந்தன் எனவும், நல்லூர் கந்தனை அலங்கார கந்தன் எனவும் வரலாற்றுகள் சிறப்பித்து கூறுகின்றன. மிக முக்கியமாக நல்லூரின் ஆலயத்தின் பற்றுச்சீட்டு இன்று வரை ₹1 மட்டுமே விற்பனை செய்யப்படுகின்றது. 2011ஆம் ஆண்டு தெற்கு வாயில் பகுதியில் ராஜகோபுரம் அமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. முருகபத்ரான அருணகிரி நாதருக்கு ஆலயத்தின் தெற்கு பக்கமாக சிறிய ஆலயம் அமைக்கப்பட்டு பூஜை வழிபாடு நடத்தப்பட்டு வருகின்றது. ஆண்டுதோறும் கந்தபுராண படன வாசிப்பு நடைபெற்று வருவதுடன் திருவிழாக்களில் ஒவ்வொரு நாளும் மாலை நிகழ்வுகளாக ஆன்மீக பிரசங்கங்கள், சொற்பொழிவுகள், நாட்டிய நடனங்கள் மற்றும் இசை கச்சேரிகள் என்பன நடைபெற்று வருகின்றன. பஜனை படிக்கும் வழக்கமும் இந்த ஆலயத்தில் தொன்று தொட்டு நடைபெற்று வருகின்றது. நல்லூர் கந்தசாமி ஆலயத்தில் சப்ரத்திற்கு ஒரு நீண்டதொரு வரலாறு உண்டு. போர்த்துகேயரால் பண்ணையில் கோட்டை கட்டுவதற்கு திட்டமிட்ட போது யாழ்ப்பாணத்தில் மலைகள் இல்லாத காரணத்தால் அவர்களால் கோட்டை கட்டுவதற்குரிய கற்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்போது யாழ்ப்பாணத்தில் இருந்த பெரிய சைவ ஆலயங்கள் அவர்கள் கண்களில் பட்டது. போர்த்துகேய தளபதியாக இருந்த ஒளிவோரா என்பவர் யாழ்ப்பாணத்தில் இருக்கும் சைவ ஆலயங்களை இடித்து அதில் இருக்கும் கற்களை கோட்டை கட்ட பயன்படுத்துமாறு கட்டளையிட்டார். அவருடைய கட்டளைக்கு அமைய யாழ்ப்பாணத்தில் இருந்த மிகப்பெரிய சைவ ஆலயங்கள் இடிக்கப்பட்டு கற்கள் பண்ணையில் குமிக்கப்பட்டன. அக்காலத்தில் வாழ்ந்த சைவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சிங்கை புவனேவபாகுவால் முத்திரை சந்தியில் கட்டப்பட்ட 2வது நல்லூர் கந்தசாமி ஆலயத்தை இடிக்காமல் விட்டால் நீங்கள் கேட்கும் பொன்னை தருவதாக ஒளிவோராவிடம் கோரிக்கை வைத்தனர். ஒளிவோராவின் எண்ணம் வேறு மாதிரியாக இருந்தது. கோயிலை இடிக்காமல் விட்டால் இவ்வளவு பொன் தருகின்றோம் என்று கூறுகின்றார்களே, அப்போ
கோவிலில் எவ்வளவு தங்கம் இருக்கும் என்று நினைத்து கோயிலை அத்திவாரத்தையும் கிளறுவித்து அதில் மெதடிஸ்த திருச்சபை தேவாலயத்தை கட்டுவித்தார். அன்றிலிருந்து யாழ்ப்பாணத்தில் சைவ வழிபாடுகள் தடை செய்யப்பட்டது. போர்த்துக்கேயருக்கு பின் ஒல்லாந்தர் அவர்களுக்கு பின் ஆட்சியை கைப்பற்றிய ஆங்கிலேய காலம் வரை சுமார் 200 ஆண்டுகளுக்கு மேலாக சைவ சமய வழிபாட்டு தடை அமுலில் இருந்தது. ஆங்கிலேய தேசாதிபதியும் வீட்டில் வளர்ந்த வைத்திலிங்க செட்டியாரின் வேண்டுகோளுக்கு அமைவாக வைத்திலிங்க செட்டியாருக்கு சைவ ஆலயம் அமைப்பதற்குரிய அனுமதியை அப்போதைய ஆங்கிலேய கவர்னரால் வழங்கப்பட்டது. வைத்திலிங்க செட்டியாரால் முதல் யாழ்ப்பாணத்தில் அமைக்கப்பட்ட சைவ ஆலயம் காங்கேசந்துறை வீதியில் அமைக்கப்பட்ட வேம்படி பிள்ளையார் ஆலயமாகும். அதன் பின்னர் வைத்திலிங்க செட்டியாரால் அமைக்கப்பட்ட பெரிய ஆலயம் பெரிய சப்ரம் வண்ணை வைத்தீஸ்வரன் ஆலயமாகும். பின்னர் ஆறுமுக நாவலரின் முயற்சியால் யாழ்ப்பாணத்தில் இடிக்கப்பட்ட ஆலயங்கள் அனைத்தும் அந்தந்த இடங்களில் கட்டப்பட்டன. ஆனால் நல்லூர் கந்தசாமி கோவிலில் இருந்த இடத்தில் தேவாலயம் இருந்ததால் நல்லூர் கந்தசாமி ஆலயம் கட்டுவதற்கு மாற்றிடமாக முதலாவது நல்லூர் கந்தசாமி இருந்த இடமான தற்போது ஆலயம் அமைந்துள்ள குருக்கள் வளவில் ஆலயம் அமைக்க கணபதி ஐயருக்கு ஆங்கிலேய அரசாங்கம் அனுமதி வழங்கியது. மூன்றாவதாக அமைக்கப்பட்ட நல்லூர் கந்தசாமி ஆலயமானது கணபதி ஐயரால் மடாலயமாகவே அமைக்கப்பட்டது. அவரது பரம்பரையிடம் பாதுகாப்பாக இருந்த புவனேகபாகு கட்டிய கோவில் போர்த்துகேயரால் அழிக்கப்பட்ட போது அவ்வாலயத்தில் இருந்து மீட்கப்பட்ட தங்க வேலை பிரதிஷ்டை செய்தார் கணபதி ஐயர். கணபதி ஐயரால் ஆங்கிலேயர் காலத்திலே நல்லூர் கந்தசாமி ஆலயத்தில் மகோற்சவம் ஆரம்பிக்கப்பட்டது. இதன்போது 10 நாட்களே உற்சவம் நடைபெற்றது. அந்த காலத்தில் பர்மா சென்று மர வியாபாரத்தில் ஈடுபட்டு பெரும் செல்வந்தராக விளங்கிய நல்ல தம்பி முதலியார் சப்ர திருவிழா உபயகாரராக இருந்தார். அவர் மர வியாபாரியாக இருந்த காரணத்தால் பர்மாவில் இருந்து சப்ர சகடை செய்வதற்குரிய மரங்களை படல் கட்டுவதற்குரிய 100 அடிகள் உயரமான தேக்கு மரத்தை கொண்டு வந்து 3 வெளியுள்ள சப்ர சகடையை 133 அடி உயரமுள்ள சப்ரத்தையும் கட்டிவித்தார். அந்த காலத்தில் நல்லூர் கந்தசாமி தேர் உற்சவத்தை விட சப்ர திருவிழாவிற்கு அதிகளவான மக்கள் கூடுவார். இலங்கையின் மிக உயரமான அசையும் கட்டுமானம் என்று நல்லூர் கந்தசாமி ஆலயத்தின் திருவிழா சப்ரத்தை பற்றி ஆங்கிலேய கவர்னராக இருந்த ஜேம் ஹென்றி என்பவர் சப்ரத்தின் பென்சில் வரைபடத்துடன் கூடிய குறிப்பு இப்போதும் லண்டன் அருங்காட்சியகத்தில் உள்ளது. நல்லூர் சப்ரம் இழுத்து வரும்போது மேற்கு வீதிக்கு சப்ரம் திரும்பும் போது சப்ரத்திற்கு மேல் உள்ள பலகை கலசம் 2 பக்கமும் காணப்படும். கத்திகளும் சேவட் கொடியும் அதன் மேல் பூட்டப்பட்டிருக்கும் லைட்டும் திருநெல்வேலி சந்தியில் இருந்து பார்த்தால் தெரியும் என்று எமது முன்னோர்கள் கூறுவார்கள். ஒருமுறை வண்ணை வைத்தீஸ்வரன் கோவில் தர்மகர்த்தா வைத்திலிங்க செட்டியார் அவரது மனைவி நல்லூர் கந்தசாமி ஆலய சப்ர திருவிழாவிற்கு வருகை தந்திருந்தனர். அப்போது வைத்திலிங்க செட்டியாரின் மனைவி செட்டியாரிடம் ஒரு குறுணி வேலுக்கு இந்தளவு பெரிய சப்ரம் தேவையா என்று கேட்டுள்ளார். இருவரும் திருவிழா முடித்து வீட்டுக்கு சென்று தூங்கும் போது இருவர் கனவிலும் சிறிய வேல் மிக பிரம்மாண்டமான சப்ரத்திற்கு மேலாக வானளவு காட்சி கொடுத்தனர். மறுநாள் நல்லூர் ஆலய அலங்காவலர் ரவுநாத மாப்பனாரை சந்தித்து விடயத்தை சொல்லி சப்ர திருவிழா உபயத்தை தமக்கும் வழங்குமாறு கேட்டுக்கொண்டனர். இது தொடர்பாக ரகுநாத மாப்பனார் உபயகாரர் நல்ல தம்பி முதலியாருக்கு விடயத்தை சொல்லி நல்ல தம்பி முதலியாரோடு வைத்திலிங்க செட்டியாருக்கும் சேர்த்து சப்ர திருவிழா உபயம் வழங்கப்பட்டது. அதற்கு பிரதிபலனாக ஏராளமான நிலப்புலங்களை வைத்திலிங்க செட்டியார் எழுதி வைத்ததோடு முருகனை அலங்காரம் செய்வதற்கு ஏராளமான தங்க நகைகளை காணிக்கையாக கொடுத்தார். அதன்பின் மிக நீண்ட காலம் வைத்திலிங்க செட்டியார் பேரிலேயே சப்ர திருவிழா நடைபெற்று வந்தது. ஆரம்ப காலத்தில் நல்லூர் சப்ரம் 133 அடியாக கட்டப்பட்டதாக குறிப்புகள் உண்டு. 1977 ஆண்டு சப்ரம் பின்வீதியில் மூத்த தம்பி மடத்திற்கு முன்பாக கடும் காற்று காரணமாக முறிந்தார். அதன் பின்னர் சப்ரத்தின் உயரம் 100 அடிகளாக குறைக்கப்பட்டது. இறுதியாக 1982 ஆண்டு பெரிய சப்ரம் இழுக்கப்பட்டது. 1983 ஆண்டு ஏற்பட்ட இனக்கலவரம் காரணமாகவும் நல்லூர் வீதி மாற்றி அமைத்தமை காரணமாகவும் யாழ்ப்பாண கோட்டை சண்டை காரணமாக சில வருடங்கள் பெரிய சப்ரம் இழுக்கப்படவில்லை. அதன் பின்னர் 1999 ஆண்டு மீண்டும் பெரிய சப்ரம் இழுக்கப்பட்டது. பின்வீதியின் அகலம் போதாததால் சப்ரம் படல்கள் குறைக்கப்பட்டு சப்ரத்தின் உயரம் 80 அடியாக குறைக்கப்பட்டது. பழைய சப்ரச் சகடை பழுதடைந்த காரணமாக 2021 ஆண்டு புதிய சப்ரச் சகடை செய்யப்பட்டது. சப்ரத்தின் படல் பகுதியில் கண்ணாடி துண்டுகளால்
வேலின் தலைப்பகுதி அலங்கரிக்கப்பட்டிருப்பதை தற்போது காண முடியும். நன்றி உறவுகளே. நல்லூர் ஆலயத்தினுடைய வரலாறும் சப்ரத்தின் வரலாறுமாக இந்த காணொளி அமைந்திருந்தது. நிறைய பேருக்கு இந்த சப்ரத்தின் வரலாறு தெரியாமல் இருந்திருக்கும். இதனூடாக நீங்கள் அறிந்து கொள்ள முடிந்திருக்கும். இந்த காணொளி பிடித்திருந்தால் மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நன்றி உறவுகளே. அடுத்த ஒரு காணொளியில சந்திப்போம்.